சிந்து பைரவி நியூ ப்ரமோ. சிவா வந்து ஸ்னேகா கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாங்க. சொல்லு ஸ்னேகான்றாங்க. சிவா இது மாதிரி நானும் அப்பாவும் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம், சிந்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக. எதுக்கு அதெல்லாம்ன்றாங்க. இங்கே பாரு சிவா, சீக்கிரமாகவே அவளை பற்றின உண்மையை நம்ம நிரூபிக்கணும்ல, அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம், சீக்கிரமாக கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்துடுன்றாங்க. சரி ஓகேன்றாங்க. இங்கே வந்து நடந்த விஷயத்தை அவங்களுடைய அப்பாவுக்கு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுனால அவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்து கம்ப்ளைண்ட்மே கொடுக்குறாங்க. அந்த சிந்து படிக்காத முட்டாளான வந்து இந்த மாதிரி வேலைகள் பண்ணிட்டு இருக்கா, ஆனால் கண்டிப்பாக சிவா தாலி கட்டல, அவள் போய் சொல்லி இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு கூட இருப்பாங்களா? ஆமாம் சார், அவள் இந்த அளவுக்கு கூட தான் இருக்கா, இதுக்கு மேலேயும் போவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்னேகா அவங்களுடைய அப்பாவும் சில விஷயங்களை பேசுகிறாங்க. என் பொண்ணு இதோட 2 டைம் சூசைட் அட்டன் பண்ணி நான் காப்பாற்றிருக்கேன், இனிமேல் அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, சரி கவலைப்படாதீங்க பார்த்துக்கலான்றாங்க. அப்புறமா சிவா வராங்க. ஸ்னேகா வந்து வெளியே வெயிட் பண்ணி, ஸ்னேகா என்ன ஸ்னேகா இதெல்லாம்ன்றாங்க. சிவான் எப்படியோ வந்துட்டு அவங்க பெரியம்மா ஏதாச்சும் பண்ணி நிற்க வச்சுருவாங்களோன்னு நினச்சேன். இங்கே பார், பெரியம்மா வந்து சிந்து மேலே நியாயம் இருக்குன்னு சொல்லி நம்புகிறாங்க, அதே சிந்து மேலே தப்பு இருக்குது, என் மேலே நியாயம் இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் என் பெரியம்மாவே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்றாங்க. அது கேட்ட உடனே ஸ்னேகாவும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சு அந்த கோயிலுக்குமே போக சொல்கிறாங்க. அங்கே சிவா இவங்க எல்லாருமே வந்து அந்த கோவில் அனுப்பி போகிறாங்க. அந்த மலை கோயிலுக்கு போயிட்டு அந்த பூசாரி கிட்ட வந்து சிந்துடைய ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு இந்த டேட்டில் இந்த கோவிலுக்கு வந்துச்சா, கல்யாணம் நடந்துச்சா, இவங்க தாலி கட்டினாங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்ததுமே இல்லையே, இந்த பொண்ணு வரல, இப்படி ஒரு கல்யாணம் நடக்கல, இந்த பொண்ணு சொன்ன விஷயம் எல்லாமே அப்பட்டமான ஒரு பொய் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை எல்லா விஷயங்களுமே சொல்லிடுறாங்க. அதாவது பொய் சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட, அப்படி ஒரு விஷயமே இங்கே நடக்கல, இந்த பொண்ணு செம ஃப்ராடு, பொய் சொல்லியிருக்கன்ட்டு எல்லா உண்மைகளுமே அந்த கோயில் பூசாரி சொல்கிறாங்க. அதை கேட்ட சிவாவுமே சரி நம்மளோட ஸ்னேகாவுமே சரி ஷாக் ஆகுறாங்க. பார்த்தீங்களா இன்ஸ்பெக்டர் இந்த அளவுக்கு கேவலமான வேலை பண்ணியிருக்கா, அவளை நம்ம சும்மா விடக்கூடாதுன்றாங்க. சிந்துவுடைய உண்மைகள் ஆதாரங்கள் எல்லாமே தெரிய வந்துடுச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது, சிந்து கையும் களமாக மாட்டிக்க போகிறாங்களா, இல்லை இந்த பிரச்சனையை நம்ம சிந்து எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரோமோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.